ஹலோ மக்களே, சுவையான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் போட்டு வதங்கினதும் வெங்காயம் போட்டு வதக்க ஆரம்பித்தேன். சமைக்கிறதுன்னு சொன்னாலே நமக்கு வராது, இதில் சுவையான நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டானோ அதான் குழம்பு. அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அந்த கேப்ல அப்படியே மித்தான்ஷி எல்லாம் என்ன பண்றாங்கன்னு அப்படியே பார்க்கலாம் வாங்க. விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடும் போதே குக் பண்ணாதாங்க உண்டு. அவ்வளோதாங்க, ஆனியன் வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நமக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கணுன்னா சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எது வச்சுருக்கோமோ அந்த காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி புளி கரைசல், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதி வந்ததும் நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அதில் சேர்த்துட்டோம். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சைடில் அப்படியே ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணியாச்சு. எப்போ சாப்பிட கொடுப்பாங்கன்னு காத்துட்ருக்காங்க, எப்போமா வீடியோ எடுத்து முடிப்பேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, சாப்பிட உட்காந்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஓ, ஒரே ஸ்பைசி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மீராவுக்கு ரொம்ப காரம், அதான் தண்ணி குடிச்சிட்டே இருக்கான். இப்படி இயற்கையோடு உட்காந்து வாழையில போட்டு வெளியில் சாப்பிட்றது இருக்கே செம்ம ஃபீலுங்க. இது கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சதும் எப்படி இருந்ததுன்னு நிராவை கண்டிப்பாக கேட்கலாம், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மிட்டான்ச்சிக்கு யாரும் ஊட்டலையாம், சாப்பிடவான்னு கூப்பிட்டு தான் அவங்க வரல, சும்மா கோச்சிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது அப்புறமா ஊட்டிக்கலான்னு. ஏன்னா இதில் முள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் ஊட்டணும் அவங்களுக்கு பொறுமையாக. எங்களுக்கு சண்டே ரொம்ப நல்லாவே போச்சுங்க. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நிராவை எப்படி இருக்குன்னு கேட்டோம், அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். டேஸ்டாக இருந்துதான், சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நிராவ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணா. என்ன ருசி ஒன்று வச்சு